1085. போன பாடல்ல 64 பேர் வந்துட்டாங்கன்னு சொல்லியாச்சு. 64 பேருமே வந்து முதன்மையானவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. அவங்க என்ன மாதிரியான வேலைகளை செய்கிறார்கள்னு சொல்லியாச்சு இல்லைங்களா? பக்தர்களை ஈர்த்தல், அவர்களுடைய பாவத்தை போக்குதல், தேவையானவற்றை கொடுத்தல், ஞானத்தை கொடுத்தல். ஸோ இந்த வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கு. சக்தியை தாங்கள் கண்டாரே அப்படின்னு முடிச்சிருந்தார். அப்ப இவங்கள் கண்ட சக்தி எப்படி இருப்பாள்? சக்தினா ஒரு ஆற்றல் தான் இல்லையா? அந்த ஆற்றல் கொண்ட சக்தி எப்படி இருக்கின்றார் அப்படின்னா அதைத்தான் இங்க ஆரம்பிக்கிறாரு. கண்ட சிலம்பு. இவங்க ஒரு ஆற்றலை பார்க்கறாங்க. யாரு? அந்த 64 பேர் வராங்க. 64 பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றலை பார்க்கறாங்க. அந்த ஆற்றலை பார்க்கும்போது என்ன காண்கிறார்கள்? சிலம்பு, வலை, சங்கு, சக்கரம், இதெல்லாம் அவன் வச்சிருக்கலாம். அந்த ஆற்றலோடு இருக்கக்கூடிய தேவி இருக்கா இல்லையா? அவங்களுக்குள்ள இருந்து வந்த தேவி. இதுவும் ஆற்றல் தான். அவ இது ஒரு உவமையாக சொல்கின்றார். சிலம்பு வச்சிருக்கா, வலை, சங்கு, சக்கரம், இது எல்லாத்தையுமே வச்சிருக்கா இந்த இடத்துல. ஸோ இது எல்லாமே என்ன குறிக்கும்? இந்த ஆயுதங்கள் எல்லாமே எதை குறிக்கிறது? சிலம்பு எதை குறிக்கின்றது? சக்கரம் எதை குறிக்கிறது? வலை, சங்கு எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த 64 தேவியர்களுமே என்ன செய்யறாங்க? பாவத்தை போக்குறார்கள், வினைகளை போக்குறார்கள். உலகத்தில் இவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று ஏதேனும் ஆசைகள் இருந்தால் அதற்கான சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? இதெல்லாம் எப்படி செய்யறான் அப்படின்னா அதற்கு ஒரு ஆற்றல் வேணும் இல்லையா? அந்த ஆற்றலை இங்கு உவமையாக சொல்லப்படுவதுதான் இங்கு சிலம்பு, வலை, சங்கு, சக்கரம், இது எல்லாமே. இப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இதெல்லாம் ரொம்ப கடினம் தான். இந்த அவ வச்சிருக்கக்கூடிய ஆயுதங்களை அது என்ன செய்யும் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்க. ஏன்னா ஞான ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். நம்மளாம் சிற்றறிவு வழியாக இது கொஞ்சம் தான் புரிஞ்சுக்க முடியும் இதெல்லாமே. இப்போ சிலம்பு அப்படின்னா எதை குறிக்கும்? காலில் போட்டிருப்பாங்க. நடக்கும்போது ஒரு சத்தம் கேட்கும் இல்லைங்களா? அப்போ இந்த சாதகர் இறையை நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. லேசா மனசு சஞ்சலப்பட்டு வேற எங்கேயோ திரும்புது, உலக ரீதியான ஆசைகளுக்கு திரும்புது. திரும்பும் போது உடனே என்ன செய்யும்? உடனே ஒரு சத்தம், சல் சல், உடனே சுதாரிப்புக்கு வருது. இந்த படிக்கும்போது எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அப்படியே தூங்கிடுவாங்க. திடீர்னு கண்ணை திறக்கும் போது ஐயோ படிச்சுக்கிட்டே இருந்தவன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு சுதாரிப்பு வந்து முதல்ல திருப்பி எங்க விட்டோம் அங்கிருந்து படிக்க ஆரம்பிப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு சாதகம் செஞ்சுக்கிட்டே இருக்காராம். திடீர்னு மனம் வேற எங்கோ ஒரு வினாடி நேரம் போனா கூட தேவி என்ன பண்ணுவாளாம்? டக்குன்னு ஒரு சிலம்பு சத்தத்தை கொடுப்பாளாம். சிலம்பு சத்தம் என்ன செய்யும்? உடனே சுதாரிச்சுக்கிட்டு நம்ம தேவியை உச்சரிச்சுக்கிட்டு இருக்கோம், கீழான எண்ணங்கள்லாம் வரக்கூடாது என்ற சிந்தனை அவருக்கு மீண்டும் உள்ளே வர ஆரம்பிக்கும். ஏன்னா போன பாடல்ல சொல்லப்பட்டபடி தேவியானவள் தன்னுடைய ஆளுகைக்குட்பட்டு எடுத்துட்டு வந்தா கூட அவர்கள் முக்தி அடையல, வீடு பேர் அடையல. இன்னும் மேல்நிலைக்கு எப்ப இறைவனோடு இரண்டரை கலக்கும் வரைக்கும் அவர்கள் மேல்நிலைக்கு என்று சென்று கொண்டுதான் இருப்பார்கள் இல்லைங்களா? ஸோ அப்ப இதெல்லாம் செய்யறாங்க. சிலம்பு, அடுத்து வலை, சங்கு அப்படின்னு சொல்ற. சங்கு நாதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சங்கு நாதம் என்று சொல்லப்படுறது நம்ம உடம்புக்குள்ளே இந்த சங்குநாதம் சத்தம் இருக்கு. திருமந்திரத்திலே பல தியானம் தலைப்புல தான் நினைக்கிறேன். நம்ம உடம்புக்குள்ள வந்து ஒரு 10 விதமான சத்தங்கள் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். ஸோ அதுல ஒரு சத்தம் வந்து சங்குநாதம். ஸோ இந்த சங்குநாதம் கேட்கும் போதெல்லாம் என்ன ஆயிடுனா மனம் அப்படியே லயித்து தன்னை மறந்த நிலையில் ஒடுங்கிவிடும். நம்ம பார்க்குறோம் இல்லையா? பல மகான்கள், ஞானிகள்லாம் பார்த்துருப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க? சாதாரணமாக பேசிட்டே இருப்பாங்க, திடீர்னு அப்படியே லயிச்சு போய் உட்காந்துருவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து திருப்பி பழையபடி தங்களுடைய வேலைகளை பார்ப்பாங்க. எப்படி நடக்குது? இது புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொன்னேன். ஞான நிலையில இருக்கவங்களாம் வேறு சில காரணங்களுக்காக கூட அதெல்லாம் லயிச்சுட்டு போகலாம். இது நான் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இதை சொல்றேன். இப்ப இறைவி அவ சங்கு கையில வச்சிருக்கா அப்படின்னா சங்குநாதம் வரும்போது என்ன ஆகுது? டக்குன்னு அந்த சாதகர் மனம் ஒடுங்கிய நிலையில் சென்று விடுவார். லயிப்பு நிலையில் அப்படியே போயிடுவார் இந்த இடத்துல. அதுவும் வலை சங்கு அப்படிங்கிறது. இந்த வலை சங்குன்றது புரிந்து கொள்வதும் சிறிது கடினம்தான். எலி வளர்க்கலாம். இந்த எலி வந்து உள்ள போகும் இல்லையா? அதை கூட வலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ எங்க உள்ள போச்சுன்னா எலி வந்து நேரா ஒரு பக்கம் வாசல் வச்சிருக்கும், இன்னொரு பக்கம் வெளியில போறதுக்கான வழி வச்சிருக்கும். ஆனா அதனுடைய பாதை எப்படி இருக்கும்? நேரா தான் இருக்கும். இந்த வலது பக்கம், இடது பக்கம், இந்த பக்கம் ஒரு பாதை, இந்த பக்கம் ஒரு பாதை, அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா எந்த பக்கம் திரும்பினாலும் சரி மொத்தத்துக்கு அதனுடைய வலை. அதுபோல இந்த சாதகருக்குள்ள இருந்து வரக்கூடிய அந்த சங்குநாதம், இறைவிட்ட இருந்து சங்குநாதம் வந்துருச்சுன்னா அவருடைய மனம் எந்த பக்கம் திரும்பினாலும் சரி அது இறைவியை சுற்றியே மட்டுமே லயித்து போய் நிற்கும்.
ஸோ அதான் அந்த இடத்துல வலை சங்கு அப்படின்னு சொல்லப்படுறது. சக்கரம் அப்படின்னு சொல்றாரு. சக்கரம் என்று சொல்லப்படுவது ரெண்டு வகையா புரிஞ்சுக்கலாம். ஒன்று, நம்ம வாகனத்துல சுழலுகின்ற சக்கரம். ஒரு செயல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருப்பதை அந்த சக்கரமானது குறிக்கும். தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய சக்கரம். அப்ப சாதகர் என்ன பண்றாரு? தொடர்ந்து இறை சிந்தனையில் லயித்து கொண்டே அப்படியே இருக்கின்றார். அவரை தொடர்ந்து லயிக்க வைக்கிறதுக்கு அவருடைய ஒரு சக்தி என்ன பண்ணுது? ஆற்றல், சக்தி. அந்த கையில சக்கரம்னு சொல்றாங்க இல்லையா, அது என்ன பண்ணுது? இங்க அவருக்கு பயன்படுகின்ற அந்த சக்கரத்தை வைத்து சாதகரை தொடர்ந்து அந்த லயித்து போயே நிக்க வைக்கிறார். அந்த இடத்துல தொடர்ந்து ஒரே செயலை செய்ய வைத்து. இன்னொரு பொருள் நம்ம எந்திரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதற்கும் சக்கரம் என்றுதான் பெயர். வீட்டில் நம்ம ஏதாவது எந்திரங்கள்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அதுக்கும் சக்கரம் தான் பெயர். அது என்ன பண்ணுன்னா ஒருத்தரை மேன்மை நிலைப்படுத்தும். இப்போ இவ கையில வச்சிருக்க ஆயுதம் சிலம்பு, வலைசாங்கு, சக்கரம். இப்போ ஒன்னொன்னு ஒரு செயலை செய்யுது. அந்த சக்கரம் என்ன பண்ணுது? அவரை ஒரே நிலையில் லயிக்க வைத்திருந்து அவரை மேன்மை நிலைப்படுத்துகின்றது. இதான் கண்ட சிலம்பு, வலைசாங்கு, சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ இறைவியுடைய சக்தியை இப்படி உருவகப்படுத்தியாச்சு. உருவகப்படுத்திய இந்த ஆற்றலை கண்டார்களே அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தார் இல்லைங்களா. போன பாடல கண்டாரே அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க. அப்படி கண்டவர்கள் இதையெல்லாம் பார்த்து லயித்து இருக்கும்போது இந்த 3 ஆயுதங்களுமே சரியா வேலை செய்யுதுன்னு வச்சுக்குவோம். என்ன ஆயுதம்? இது ஆயுதம்னு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஒன்னொன்றுமே ஒரு கருவி தான். சிலம்பு என்பது சொல்லப்படுவது ஒரு அணிகலன் தான். இங்க சங்கு என்று சொல்லப்படுவது ஒரு பொருள். சக்கரம் என்பதும் ஒரு ஆற்றலை குறிக்கும். சுத்துறது ஒண்ணு, எந்திரத்தை குறிக்கும். 3 வேறு வேறு வகை. இது எல்லாத்தையுமே இவர்கள் கண்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. ஒன்று, உணர்ந்தார்கள் என்று பொருள். எப்படி உணர்றாங்க? இதெல்லாம் அம்மா உங்களுக்கு பயன்படுத்தி அவர் லயித்து இருந்து மேன்மை நிலைக்கு போறாரு. மேன்மலை எவ்வளவு தூரம் மேன்மை நிலைக்கு போறாரு அப்படின்னா யோகி என்ற நிலைக்கு அவர்கள் செல்கிறார்கள். அடுத்து என் திசை யோகி அப்படின்னு சொல்றாரு. 8 திசைகளையுமே இருக்கு. ஏன்னா 8 திசைகளையுமே ஒரு திசைக்கு ஒரு தேவி இருக்கா. ஒரு திசைக்கு இருக்கக்கூடிய ஒரு தேவிக்கும் 68 பேர் இருக்காங்க. அப்ப இவங்க எல்லாருமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப அவங்கள்ட்ட இருந்து வர்ற ஆற்றல் அந்தந்த திசைகளையும் யோகிகள் இருப்பாங்கல்ல, அதான் என் திசை யோகி அப்படின்னு சொல்றாங்க. யாரு இதை கண்டார்களையா, கண்டு உணர்ந்தார்களே, அவர்கள் யோக நிலைக்கு அடுத்து மேல்நிலைக்கு செல்கிறார்கள். இப்ப மேன்மைப்படுத்துவான்னு சொன்னோம் இல்லைங்களா, மேன்மைப்படுத்தி அவர்களை யோகி என்ற நிலைக்கு கொண்டு செல்கிறாள். அவங்க யோக நிலைக்கு சென்றதுக்கு பின்பாக என்ன பாக்குறாங்க? இறைவி பராசக்தி. அப்ப இவ்வளவு தேவம் அவங்க எந்த தெய்வத்தை பார்த்தாங்க? வைரவி தேவியை பார்த்தாங்க, 64 பேரை பார்த்தாங்க. 64 பேர்கிட்ட இருந்து வரக்கூடிய ஆற்றல், அந்த சிலம்பு, வலைசங்கு, சக்கரமா இருக்கிறது என்னென்னலாம் பார்த்தாங்களோ இது எல்லாமே மொத்தமா இறைவியா தெரிகிறாங்க, பராசக்தியாக தெரிகிறார்கள். இறைவின்னா என்ன? இறைவன் இறைவன் சாதாரணமா சொல்லிட்டு போயிடுவோம். இறைவி அம்பாள் தான்ப்பான்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா இறைவி என்பதற்கு பொருள் என்னவென்றால் இந்த இடத்துலதான் அவ இருக்கான்னு நம்ம அவளை ஒரு அறுதிட்டு சொல்ல முடியாது. அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமா எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியவ இறைவன். இறைவன் எங்க இருக்கின்றானோ அங்கெல்லாம் இறைவன் இருக்காங்க. அப்போ இவங்க எதை யோகி ஆனவன்னு என்ன பண்றாங்க? இந்த இடத்துலதான் வைரே தேவி இருக்கான்னு அவங்க பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த இடத்துல தான் பராசக்தி இருக்கான்னு அவசியம் இல்லை. கண்ணை முன்னாங்கன்னா தனக்குள்ளேயும் பராசக்தியை பார்ப்பாங்க. அவர்களுக்கு முன்பாக ஒரு அணிலோ பறவையோ சென்றால் கூட அதற்குள்ளும் பராசக்தியை அவர்கள் பார்ப்பார்கள். அதான் என் திசை யோகி, இறைவி பராசக்தி. ஸோ அந்த சராசரம் ஃபுல்லா இவங்க அந்த தேவியை பராசக்தியை தரிசிக்கிறார்கள். இது 2வது அடிக்கான. 3வது அடியில அண்டமோடு என் திசை தாங்கும் அருள் சக்தி அப்படின்னு சொல்றாரு. இப்போ எல்லா இடத்துலயும் இருக்க பராசக்தியை பார்த்துட்டாங்க இல்லையா, அந்த பராசக்தி என்ன செய்யறா? அண்டம் ஃபுல்லா இருக்கக்கூடிய பராசக்தி என்ன செய்யறா அப்படின்னா அண்டமோடு என் திசை அப்படின்னு சொல்றாரு. அண்டமோடுன்னா இந்த அண்டசராசரம் எல்லாத்தையுமே 8 திசைகளையுமே தாங்கும் அருள் சக்தி அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த பராசக்தி என்ன பண்றாளாம்? எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு இருக்காளாம். எப்படி தாங்கிக்கிட்டு இருக்கா? அருள் சக்தின்னு சொல்றேன், செல்வி, அருள் செல்வி இங்க. ஸோ எல்லா திசைகளையுமே தாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய மருட்செல்வின்னு இருக்கு. சில புத்தகங்கள்ல மருட்செல்வின்னு இருக்கு, அருள் செல்வி. 2 வகையா புரிஞ்சுக்கலாம், 2மே சரியா பொருந்தும். தாங்கும் அருள் செல்வி அப்படின்னா தன்னுடைய அருளினால் இதை தாங்கி கொண்டிருக்கின்றாள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்.
அந்த அருளை எப்படி தாங்கி கொண்டிருக்கின்றால் மருள் அப்படின்னு சொல்றாரு. மருள்னா இந்த இடத்துல மாயை, இருள் என்று பொருள். மருள் என்றால் இருள், இருள் என்றால் மாயை. மாயை வைத்து இது எல்லாத்தையுமே தாங்கி கொண்டிருக்கின்றாள். இப்ப அண்டாசராசனம் ஃபுல்லாவே மாயை தான், திசைகள் எல்லாமே மாயை தான். இறைவன் மட்டும்தான் இந்த இடத்துல மாயை இல்லாதவர். இது எல்லாத்தையுமே ஒரு மாயையை உருவாக்கி, எப்படி அருளை வைத்து மாயை உருவாக்கி அந்த மாயினால் இதை தாங்கி கொண்டிருக்கின்றார். இது இந்த யாரு யோகிகர்கள் பார்க்கறாங்க. இப்போ ஒரு மேல ஒரு சூரியன் இருக்கு, அப்படியே அந்த யோகி சூரியனை பார்த்தாரு அப்படின்னா அந்த சூரியனை இறைவியானவள் என்ன பண்றா, தன்னுடைய அருளினால் மாயை வச்சு அருளினால் அதை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது இவருக்கு தெரியும். பார்க்கும்போது சந்திரனை பார்க்கும்போது அப்படி தெரியும். அண்ட சராசரத்தை உலகத்தை பார்க்கும்போது இறைவிதான் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு தெரியும். ஏன்னா இன்னைக்கு தான் எது தாங்குது அறிவியல் விஞ்ஞானத்தால சொல்ல முடியுமா? சூரியன் அப்படியே நடுவில் நிக்குது, சந்திரன் தனியா நிக்குது, எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு சுத்திக்குது. இவ்வளவுதான் அறிவியலால சொல்ல முடியும். எப்படி நிக்குதுன்னு கேட்டா பதில்கள் இருக்காது. ஏதோ ஒரு பதிலை குத்து மதிப்பா சொல்லுவாங்க. அது உண்மையான பதிலா என்று கேட்டால் இருக்காது. உண்மையான பதில் இறைவி அதனை தாங்கி கொண்டிருக்கின்றார். தாங்கிட்டு இருந்து என்ன பண்றா இந்த இடத்துல அப்படின்னா, புண்டரிகத்தின் உள்ளும் பூசணையாலே அப்படின்னு சொல்றாரு. புண்டரிகம் அப்படின்றாரு. புண்டரிகம்னா வெண் தாமரை அப்படின்னு பொருள். தாமரைன்றது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு ஆற்றலுடைய உச்சநிலை அப்படின்னு சொல்லியிருக்கோம். வெண் தாமரை அப்படின்னு சொல்றாரு. வெண் என்று சொல்லப்படுவது நேரடியா பார்க்கும்போது வெள்ளை தாமரையை குறிக்கும். ஆனால் அது உடைய உட்புறம்னா ஸ்படிக நிற தாமரை, கண்ணாடி போல இருக்கும். ஸ்படிகம் எல்லாருக்கும் தெரியும், கண்ணாடி மாதிரி இருக்கும். கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தாமரைய என்ன பண்றாலும் அதான் புண்டரிகம் என்று சொல்லப்படுவது. அதான் புண்டரிகத்தின் உள்ளும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதற்கு உள்ளும் அப்படின்னா இந்த தாமரை மீதும் அவள் தான் உட்கார்ந்துருக்கா, படிக மாதிரி உட்கார்ந்துருக்காளாம். உட்கார்ந்துருந்து என்ன பண்றாளாம், அண்டா ஃபுல்லா இருந்து யார் யார் என்னென்னலாம் போற்றி வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு ஏற்றார் போல இங்கு அருளை கொடுக்கின்றாள். அதான் பூசணையாலேனா என்ன அர்த்தம், பூசணையை ஏற்றுக்கொள்பவராக இருக்கின்றாள் என்று பொருள். பூசணையாலே அப்படின்னா இப்ப தாமரை மலர் மேல உட்கார்ந்துருக்கா, ஸ்படிக மாதிரி இருக்கக்கூடிய தாமரை மலர் மேல உட்கார்ந்துருக்கா, அப்ப கண்ணாடி மாதிரி இருப்பா. அப்ப பார்க்கும்போது சாதாரண ஒரு மனிதன் ஒரு ஊதுவத்தி ஏற்றியும் பூஜை செய்யலாம், கற்பூரம் ஏற்றியும் பூஜை பண்ணலாம், அபிஷேகம் பண்ணலாம், மலரால அபிஷேகம் பண்ணலாம், மானசீகமாக அமர்ந்து பூஜை செய்யலாம், இப்படி ஒன்னா பூஜை செய்யலாம். யார் யார் என்னென்ன மாதிரியான பூஜை செய்கிறார்களோ, இதுல இன்னொன்னு இருக்கு, பூஜை செய்யறது மட்டுமல்ல, என்ன மனநிலையில் பூஜை செய்கிறார்களோ அந்த மனநிலை தான் ரொம்ப முக்கியம். அந்த மனநிலைக்கு ஏற்றவாறு அவர்களது பூஜைகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு என்ன தேவையோ அதனை அவள் கொடுக்கின்றாள். ஏன்னா கொடுக்குற ஆற்றல் முழுசா அவகிட்ட இருக்கு. அதான் வெண் தாமரையில உட்கார்ந்துருக்கா, மொத்த ஆற்றலும் அவகிட்ட தான் இருக்கு. கேட்கறதெல்லாம் கொடுக்குற ஆற்றல் அவளுக்கு இருக்கு. யாருக்கு? பராசக்தி. அவதான் வைரவிதியோட உச்ச அடுத்த நிலை பராசக்தி. பராசக்தி என்ற பெயரோட வந்து உட்கார்ந்துட்டா. நாளடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், அந்த வைரவி தேவியை உபதேசிப்பவர்கள் வைரவி தேவியினுடைய ஆற்றலை பார்க்கும் பொழுது அவள் சிலம்பு, வளை, சங்கு, சக்கரம் என்று ஆற்றலோடு நிற்கின்றாள். யார் ஒருவர் அந்த ஆற்றலை முழுமையாக உணர்ந்து ஏற்றுக்கொண்டு சரியானபடி அதை பயன்படுத்தி மேன்மை அடைகிறார்களோ அவர்கள் யோகி என்ற நிலைக்கு வருகிறார்கள். யோகி என்ற நிலை பெற்றதும் அவர்கள் இந்த அண்டசராசரம் முழுதும் நிறைந்து இருக்கக்கூடிய இறைவியான பராசக்தியை தரிசிக்கிறார்கள். அந்த இறைவியானவள் பராசக்தியானவள் என்ன செய்கின்றாள் என்று பார்த்தால், அண்டத்தையும் 8 திசைகளும் எல்லாத்தையுமே தனது அருளை வைத்து மாயையால் அனைத்தனையும் தாங்கி கொண்டு நிற்கின்றாள். அவ எப்படி இருக்கா, தாங்கிக்கிட்டு என்ன பண்றா, அந்த உலகத்தை தாண்டிக்கிட்டு அவ என்ன பண்றான்னா, ஒரு தாமரை, வெண் தாமரை மீது ஸ்படிகமாக அமர்ந்து நின்று இந்த அண்டசராசரம் முழுமையாகவே யார் யார் என்ன மாதிரியான மனநிலையில் பூஜை செய்கிறார்களோ அந்த பூஜனையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் பூஜைக்கு தக்க பலனையும் அவர்களுக்கு கொடுக்கின்றாள். இதான் அந்த பாடலுடைய கருத்து. இன்னைக்கு பார்த்த 3 பாடலுமே ரொம்ப கடினமான பாடல், விளக்கம் புரிஞ்சுக்கிறதுக்கு இயன்ற வரைக்கும் முயற்சி செஞ்சிருக்கோம். நன்றி ஐயா, நல்ல விளக்கம், நல்ல விளக்கம். நல்லது நல்லது. நீங்க சொல்றதே கிளியரா இருக்குங்க ஐயா, புரியுற மாதிரி இருக்கா, அதனாலதான் கேள்வி இல்லைங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. நல்லது நல்லது நல்லது. ஐயா, நான் வகுப்பு சரியா அட்டன் பண்ணல. ஆனாலும் எனக்கு ஒரு பொதுவான ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. இது வந்து இந்த அம்பாள் வழிபாடு எல்லாம் பண்றாங்க இல்லையா? இப்ப பாரதியாரோட கவிதைகள் கூட அதிகமா எடுத்து பாத்தீங்கன்னா, சக்தி சக்தின்னு நின்னை ஒரு வரன் கேட்பேன் அப்படின்னுவாங்க. இந்த அம்பாள் வழிபாடு, ஈஸ்வரன், சிவன், சக்தி, அது என்னதுங்க ஐயா? எனக்கு அந்த இது
எனக்கு ஒரு அடிப்படையான ஒரு புரிதல் எனக்கு இல்லை. அம்பாள் கிட்ட போய் என்ன கேட்குறோம், சிவன் கிட்ட என்ன கேட்குறோம், இவங்க சக்தியா அவங்க இருக்காங்க, எனக்கு புரியலைங்க அது கொஞ்சம். இதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் இது எல்லாத்தையுமே நமக்கு திருவிளையாடல் புராணமாவே கொடுத்துருக்காங்க. திருவிளையாடல் படம் பார்த்துருப்பீங்களே, பழைய படம், சிவாஜி கணேசன் நடித்த படம். நடுவில் பாருங்க, சிவம் இல்லை, சிவம் இல்லையே, சக்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கதை மட்டும்தான் வரும். ஆனால் மொத்தம் 64 கதைகள் இருக்கு அதில். இந்த மொத்த கதையும் படிச்சுட்டு அந்த 64 கதையில் இருக்கக்கூடிய பிலாசபியை புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில முழுசா புரிஞ்சுக்க முடியும். எளிமையா சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னா, இறைவன் நீங்க சிவன் யாரு சொல்றீங்களோ அவரு அசையா சக்தியா தான் நிக்கிறாரு. அவருக்குள்ள இருந்தது ஆற்றல் என்ன ஆகுது, வெளிப்படுது. அவளுக்குள்ள அந்த இறைவனுக்குள்ள இருந்து எந்த ஆற்றல் வெளிப்படுகின்றதோ அந்த ஆற்றல் தான் அங்கு சக்தி. இப்போ உதாரணத்துக்கு நான் புரியறதுக்காக சொல்றேன். நீங்க ஒரு புத்தகத்தை படிக்கிறீங்க, ஒரு புத்தகம் படிக்கிறீங்க. புத்தகம் படிப்பதனால என்ன நடக்குது, ஒரு அறிவு வளருது. உதாரணத்துக்கு இப்ப புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். லேப்டாப்ல ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று யூஸ் பண்ணணும். எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாது. ஒரு மேனுவல் புக்கு கொடுத்துருப்பாங்க, அந்த புக்கை படிக்கிறீங்க. நீங்க புக்கை படிச்சவனே புக்ல என்னென்னலாம் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த அறிவு உங்களுக்குள்ள உங்க மனசுல பதிஞ்சிருச்சு. சரிதானுங்களே? மனசுல பதிஞ்சிரும் அந்த அறிவு. எது, புத்தகத்துல இருக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கக்கூடிய அறிவு மனசுல பதிஞ்சிரும். இப்போ நீங்க திருப்பி அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்க மனசுக்குள்ள என்ன பதிஞ்சிச்சோ அந்த அறிவை நீங்க வெளிப்படுத்துவீங்க. வெளிப்படுத்தும் போது வெளிப்படுத்தி செயல்படும் போது தான் உங்களால அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி உங்களால வேலை பார்க்க முடியும், இல்லைங்களா? இப்போ இது எப்படி சிவசக்தின்னு புரிஞ்சுக்கலாம்னா, உங்கள் மனதில் பதிந்த ஒரு பதிவுகள் சிவன்னு புரிஞ்சுக்கோங்க. அது அசையாது, உள்ளுக்குள்ள பதிஞ்சு நிலையா நிற்கும். நீங்க 10 வருஷம் கழிச்சு நீங்க என்ன படிச்சீங்களோ அதை கேட்டா கூட யாராவது கேட்டா சொல்லுவீங்க நீங்க, இல்லைங்களா? அதை உள்ள இருந்து எடுக்கவே முடியாது. அந்த அறிவை அசைச்சு வைக்க முடியாது, மாத்தி வைக்க முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது, நிலையா நின்றுடுச்சு உள்ள. ஆனால் உள்ள இருந்து நீங்க அதை படிச்சதை செயல்படுத்துறதுக்காக வெளியில உங்க அறிவா வெளிப்படுத்துறீங்க இல்லையா? அப்ப வெளிப்படுகின்ற அறிவு ஒரு ஆற்றலாக வேலை செய்துதான் உங்களால சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண வைக்க முடியுது. அதனுடைய பலனை உங்களால நுகர முடியுது இல்லையா? இந்த ஆற்றல் தான் இங்கு சக்தி. இப்போ சக்தி மட்டும் இருக்கு, ஆனா அங்க உள்ள சிவம் அறிவு வேலை செய்யல. அப்படின்னாலும் உங்களால அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ண முடியாது. உங்களுக்காக படிச்சு புரிஞ்சுக்கிற அறிவு இருக்கு, செயல்படுத்துறதுக்கு வேற எல்லாமே தெரியுது. ஆனா உள்ளுக்குள்ள பதிஞ்சிருக்குல்ல அறிவு, அது மறந்து போச்சு, ஞாபகம் இல்லை. இப்போ உங்களால செயல்படுத்த முடியுமா? செயல்படுத்தக்கூடிய உடம்புல வலிமை இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா உங்களுக்கு செயல்படுத்த முடியும். ஏன்? மூலம் சிவத்திட்ட இருந்து வரணும், அறிவுல இருந்து வரணும். இங்க அறிவு இங்க செயல்படுமா? அறிவு செயல்படாது. உள்ளுக்குள்ள பதிஞ்ச ஒரு பதிவாக அப்படியே உள்ள நிற்கும், இல்லைங்களா? சோ இதுதான் சிவசக்தி. உங்களுக்கு புரியறதுக்கு எளிமையா சொல்லியிருக்கேன் நான். ஸோ உள்ளே பதிந்திருக்கக்கூடிய அறிவு சிவம்னு புரிஞ்சுக்குவாங்க. அந்த அறிவு வெளிப்பட்டு அதனுடைய பலனை நுகருமோ அந்த வெளிப்படுகின்ற ஆற்றல் சக்தி. இது புரிஞ்சுக்கும். அவர் மறைபொருளா உள்ளேயே இருப்பார். அவர் நம்ம உணர முடியும். சக்தியை தான் நம்ம பார்க்க முடியும், சிவத்தை பார்க்க முடியாது. நிச்சயமா பார்க்க முடியும். எப்ப பார்க்கலாம்னா நீங்க அந்த சக்தியினுடைய உச்ச நிலையில போய் பார்க்கும்போது பார்க்க முடியும். அறிவுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த அறிவை வெளிப்படுத்துறோம் இல்லைங்களா? அந்த அறிவின் உச்ச நிலை தான் ஞானம். எப்பொழுது ஞானத்தை உணர்கின்றோமோ அன்னைக்கு நிச்சயமா அந்த ஞான வடிவாகவே இறைவன் இருப்பதை நம்மளால தெரிந்து கொள்ள முடியும். சரிங்களா? நன்றி. நல்லது.